பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில், சோழர் காலத்துலேருந்து வந்து பாண்டியர்கள் காலத்தில் அவங்க தன்னெழுச்சியாக அதிகாரமிக்கவர்களாக மாறி இந்த மதுரை பகுதியை, மானாமதுரை பகுதியில் வந்து அவங்க வந்து ஆட்சி செலுத்தியிருக்கிறாங்க. அவர்களுடைய கல்வெட்டுகள் குறிப்பாக அழகர் கோயிலையும் திருப்பத்தூர் காணப்படுவதோட, இந்த இளையாங்குடி பக்கத்தில் பிராமணக்குறிச்சிங்கில் அந்த சுந்தரத்தோல் மாவழி வானாதிராயர் அப்படின்றவர் வந்து அவருடைய கல்வெட்டு வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு கல்வெட்டு நமக்கு கிடைக்குது. இந்த கல்வெட்டு இருக்கக்கூடிய பகுதியும் மானாமதுரைக்கு அருகாமையில் இருக்கிற காரணத்தினால இது இந்த வானாதிராயர்கள் காலத்தை சேர்ந்தது. அவர்கள் வழித்தோன்றர்கள் தான், இந்த சுந்தரத்தோல் மாவழி வானாதிராயருடைய வழித்தோன்றர்கள் தான் இந்த தர்மம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க இந்த கோயிலுக்கு கொடுத்த தர்மமாக இருக்கிறதுக்கு இங்கே வந்து சில முத்திரைகள், குறியீடுகள் இங்கே காணப்படுது. அந்த முறியீடில் வந்து ஒரு கெண்டி அடையாளமிட்ட ஒரு முத்திரையும், ஒரு சாட்டை போன்ற ஒரு முத்திரையும், ஒரு முக்கோண குறியீடும் இருக்குது. பொதுவாக அந்த முக்கோண குறியீடு வந்து அந்த எல்லை கல்லை வந்து குறிக்கக்கூடியது ஒரு கருதப்படுது வந்துட்டு. அந்த வகையில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு கல்வெட்டு வந்து இந்த தெய்வ மாவழி வானாதிராயர் கல்வெட்டு. ஆனால் இதில் தெளிவாக ஆண்டு வந்து குறிப்பிடப்படவில்லை. மற்றபடி இது மாவழி வானாதிராயருடைய கல்வெட்டுக்களில் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த கல்வெட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. 16, 17ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படின்னு கருதலாம். ஏன்னு கேட்டால், இப்போ மாவழி வானதிராயர்கள் சோழர்களோட பகுதியிலிருந்து பாண்டிய நாட்டுக்கு வந்து பாண்டியர்களிடம் வந்து படைத்தளபதிகளாக, அதிகாரிகளாக படை செய்து பின்னாளிலே அவர்கள் தன்னிச்சையான அதிகாரமுடையவர்களாக ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதில் அவங்க வந்து அழகர் கோவில், மானாமதுரை போன்ற பகுதிகளில் அவங்க இருந்து ஆட்சி செலுத்தினதாக நமக்கு நிறைய வரலாற்று சான்றுகள், கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு. அந்த வகையில் இங்கே காளையார் கோயிலில் 2 கல்வெட்டுகளும், அதே போல் திருப்பத்தூர் கோவிலில் வானதிராயர்கள் பேர் பிடித்த கல்வெட்டுகளும், இப்போ கூட நம்ம சிவகங்கை தொல்நடை குழு கூட கடந்த ஆண்டில் திருப்பத்தூர் அருகில் இருக்கக்கூடிய சூரக்குடி, அது பக்கத்துடைய கோவிலூரில் ஒரு ஆசிரியம் கல்வெட்டு, வானதிராயர்கள் கல்வெட்டு ஒன்று நம்ம பார்த்தோம். அந்த வகையில் தொடர்ச்சியாக ஆட்சி செலுத்தியுள்ள அவங்க இருக்காங்க. அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கோட்டைச்சுவர் எழுப்பினில் ஒரு கோட்டைச்சுவர் எழுப்பினது வானதிராயர்கள் அப்படின்னு நம்ம சான்றாதாரத்தோட பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஆட்சி செலுத்திய இந்த வானதிராயர்கள் நாயக்கர்களோடு சண்டையிட்டு பின்னாடி வந்து அவங்க நாயக்கர்கள்ட்ட தோற்று போய் அவங்களோட ஆட்சி அதிகாரங்கள் இழந்துடுறாங்க. அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த கல்வெட்டு வானதிராயர்களோட காலத்தில் அவங்க ஒரு தர்மத்தை கொடுத்து, அந்த தர்மத்தை யாரும் வந்து கெடுதல் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு கல்வெட்டாக இது பார்க்கப்படுகிறது. இதன் காலம் 16, 17 நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுது. மேலே காட்டியிருக்கிறது வந்து ஒரு கெண்டி காட்டியிருக்காங்க. இந்த கெண்டின்றது என்ன அப்படின்னா, கமண்டலம் மாதிரி இருக்கக்கூடியது. இதில் தண்ணி ஊற்றிக்கலாம், அந்த வழியாக வந்து தண்ணி வரும். இப்போ நம்ம பழைய படங்களில் பார்த்துருப்போம். இது போல் இன்றைக்கும் வந்து சில இடங்களில் வந்து இந்த மாதிரியான கெண்டி வடிவமைப்பில் தூக்கு மாதிரி வச்சுருப்பாங்க. இது எதுக்காக காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், நில தானம் கொடுக்கும்போது, ஒரு தர்மம் செய்யும் பொழுது, இன்றைக்கி வந்து எப்படி திருமணத்துக்கு பெண்ணை தாரை வார்த்து கொடுக்குறாங்களோ, அதே போல் தாரை வார்த்து கொடுப்பதற்காக இந்த நீர் குறியீடுக்காக இது காமிச்சிருக்காங்க. கெண்டி தண்ணி ஊற்றி கொடுக்குறது போல் காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக இங்கே வந்து சாட்டை கம்பு காமிச்சிருக்காங்க. ஒரு கம்போட சாட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா, அரசு செலுத்தினவங்க அவங்களோட சின்னமாக, அதிகார சின்னமாக, அரசு சின்னமாக அதை பார்க்கலாம். அதே போல் இங்கே ஒரு முக்கோணம் காட்டப்பட்டிருக்கு. இந்த முக்கோணம் என்பதும் அரசு சின்னம் தான். இது வந்து முக்கோணம் வந்து மாவழி வானதிராயர்களோட எல்லைகளில் குறிப்பிடப்பட்டதாக அந்த முக்கோண சின்னத்தை அவங்க குறிப்பிடுறாங்க. இப்போ இது வந்து இந்த கெண்டின்றது வந்து நீரை தாரை வார்த்து கொடுத்ததோட நமக்கு 10 அவதாரங்களில் ஒரு அவதாரமான இந்த வாமன அவதாரம், அந்த வாமன அவதாரத்தில் நில அளவைக்கு அவர் வந்து தாரை வார்த்து கேட்பார். அதுக்காக இந்த கெண்டியோட காமிக்கப்பட்டிருக்கு. பல இடங்களில் அந்த அவரோட பாதங்கள்லாம் காட்டப்பட்டிருக்கும். யாரோட பாதம், குடை, கெண்டி, வாமன அவதாரத்தோட கால் பாதங்கள் எல்லாம் காட்டப்பட்டிருக்கும். அதுபோல் இங்கே வந்து கெண்டி காட்டப்பட்டிருக்கு. தெய்வ மாவழி வானாதி ராயர் தன்மம் இதுக்கு அகிதம் பண்ணினவன் கெங்கை கரையிலே காராம் அதோட இந்த பக்கம் முடிஞ்சிருச்சு. பசுவை கெங்கை கரையிலே காராம் பசுவை கொன்ற தோஷத்தில் போக கடவதாகவும் அப்படின்னு முடியுது. இப்போ பொதுவாக வந்து இது ஓம்படை கிழவி அப்படின்னு சொல்லப்படும். காப்பு ஓம்படை கிழவி. அதாவது இதுக்கு யாராவது இந்த தர்மத்துக்கு யாராவது தீங்கு செஞ்சால் அவங்களுக்கு வந்து கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ன தோஷத்தில் போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.